தமிழ்நாடு கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடார் நலச்சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. தமிழ்நாடு கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடார் நலச்சங்கம் மற்றும் சிசிஎன் நாடார் திருமண தகவல் மையம் சார்பில் சங்கத்தின் 40வது ஆண்டு விழா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா சங்கத்தின் மாநில தலைவர் மரியஜான் தலைமையிலும், சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் அந்தோணிராஜ் முன்னிலையிலும் பாளையங்கோட்டை ரஹ்மத் நகர் LS மஹாலில் வைத்து நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக பெல்பின்ஸ் குழுமம் இயக்குநர் பெல்பின்ஸ் செல்லத்துறை, இந்திய நாடார்கள் பேரமைப்பு நிறுவன தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன், தட்சிண மாரா நாடார் சங்க தலைவர் காளிதாசன், நெல்லை நாடார் உறவின்முறை தலைவர் அசோகன், வேலாயுத நாடார் அண்ட் சன்ஸ் உரிமையாளர் SV கணேசன், செல்வம் மருத்துவமனை டாக்டர் பிரேமச்சந்திரன், கிட்னி கேர் சென்டர் டாக்டர் பாலசுப்ரமணியன், பாரத் ஸ்கேன் டாக்டர் இம்மானுவேல், சார்லி டெண்டல் டாக்டர் சார்லஸ் பிரேம்குமார், ரோக் மருத்துவமனை டாக்டர் அஜித் இனிகோ, நீம்ஸ் மருத்துவமனை டாக்டர் ராஜா விக்னேஷ், ராஜயா ஸ்டீல் சந்தோனி ஜெயபாண்டி, கோல்டன் கிரைனட்ஸ் இன்னசென்ட் கிருஷ்ணசுவாமி, லாரா பாரடைஸ் லாசர் அடைக்கலம், உடையார்பட்டி மைக்கேல் பிரபாகர், ஆன்சிஸ் தனசேகர பாண்டியன், KJC ஜெரால்ட், குமார் வர்கீஸ், அந்தோனி ஸ்டாலின், அமல்ராஜ் மற்றும் சங்க மாநில மற்றும் மறைமாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின், அரிசி, வேஷ்டி, சட்டை, சேலை, பள்ளியில் பயிலும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் 122 நபர்களுக்கு வழங்கப்பட்டன. சங்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட மகளிர் பிரிவின் மாநில தலைவியாக அமலி சார்லட் மேரி அறிவிக்கப்பட்டு மேடையில் கௌரவிக்கப்பட்டார். விழா ஏற்பாட்டினை சங்க மாநில துணை செயலாளர்கள் சமாதானபுரம் கண்மணி மற்றும் அட்வொகேட் AS வின்சர், சங்க மாநில முன்னாள் துணைத் தலைவர் MAC சேவியர், ஆட்சி மன்ற குழு தலைவர் ஜோசேவியர் மற்றும் செயலாளர் ஆட்சி மசாலா ஞானப்பிரகாசம், மறை மாவட்ட துணை செயலாளர்கள் தோணித்துறை நயினார், சேவியர் காலனி அந்தோணி, ராஜேஷ், சங்க மேலாளர் செல்வன் ஆகியோர் சிறப்புற செய்திருந்தனர். இறுதியில் சங்க மாநில பொருளாளர் மாசிலாமணி நன்றி தெரிவித்தார். விழா முடிவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது.